ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் யாசிர். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சார், தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய வீட்டுல கணபதி பூஜை நடத்திருக்கிறார். அந்த கணபதி பூஜையில மோடி அவர்கள், பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கலந்து கொண்டு அந்த பூஜையில நடத்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மீடியாக்களையும் அது வெளியாயிருக்கு. நீதித்துறைக்கும் அரசு நிர்வாகத்துறைக்கும் இடையே செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு. அதை சந்திரசூட் அவர்கள் மீறிவிட்டார். இதை உடனடியாக எல்லோரும் கண்டிக்க வேண்டும் என்று பல அறிஞர்கள் சொல்றாங்க. மோடி கிட்ட சந்திரசூட் அவர்கள் சரண்டர் ஆயிட்டாரா அப்படின்ற கேள்விகளும் எழுப்பிட்டு வர்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த நிகழ்வு? பிஜேபியோட முன்னாள் சட்ட அமைச்சர் அருண்ஜேட்லி, மறைந்த அருண்ஜேட்லி, நம்ம அனைவருக்குமே தெரியும் அவரை பற்றி. அவர் 2012 ஒரு பிஜேபி ஒரு லீகல் செல் அந்த கான்ஃபரன்ஸ்ல அவர் பேசுறாரு. ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப்ஸ். அதாவது ஓய்வு பெறுவதற்கு முன்னால் வழங்கப்படுகிற தீர்ப்புகள் ஓய்வு பெற்ற பின் அடைய போகும் பதவிகளை பொறுத்து மாறுபடுகின்றன. இது அவர் லா மினிஸ்டரா இருந்தவர், பெரிய அவரும் மிக மூத்த வழக்கறிஞர். அவர் வெளிப்படையாக சொன்னது. அது போக 2 விதமான நீதிபதிகள் இருக்கிறார்கள். அவரோட பேச்சிலே தான் 2012 பேச்சு தான். அப்போ காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் பிரதமர். 2 வகையான நீதிபதிகள் இருக்கிறார்கள். ஒரு வகையான நீதிபதிகளுக்கு சட்டம் தெரியும், இன்னொரு வகையான நீதிபதிகளுக்கு சட்ட மந்திரியே தெரியும். அதாவது those who know the law and those who know the law minister. இது அவர் சொன்னது இதுதான். அது பிறகு இந்தியாவில் ஒரு கடந்த 5 வருடத்துல ஏராளமான நீதிபதிகள் பதவி ஓய்வு பெற்றார்கள். அதுல ஒரு 22% பேருக்கு பதவி ஓய்வு பெற்ற பிறகு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீதிபதியாக பதவி ஓய்வு பெற்றவர்களுக்கு பதவி தரப்பட்டிருக்கிறது. இது கடந்த 5 வருஷம் பிஜேபி ஆட்சி காலத்துல. எங்களோட கல்லூரி காலகட்டம் முடிந்து, அதாவது கேசவானந்த பாரதி கேஸ்னு ஒரு பெரிய கேஸுங்க. அதுல தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் 73 கேஸ், 1973 கேஸு. நான் 70-71 காலேஜை முடிச்சுட்டேன். அப்புறம் விவசாய அதிகாரி. இந்த கேஸ் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணப்படுது. அப்புறம் நான் சட்டம் படிக்கும்போது அதை பற்றி ரொம்ப பேசுவோம். அடிப்படை என்பது மாற்ற இயலாதது. இது பெரும்பாலும் இந்த சொற்றொடர் நிறைய பேருக்கு தெரியும். அடிப்படை என்பது மாற்ற இயலாதுன்னு வரும்போது, இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை எதுவோ, உதாரணமாக செக்குலரிசம், இதை மாற்றவே முடியாது. யாரா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எவ்வளவு பெரிய பார்லிமெண்டரி மெஜாரிட்டி இருந்தாலும் இதை மாற்றவே முடியாது. இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இந்த தீர்ப்பு வழங்கின பிறகு, அப்போ பிரதமர் இந்திரா காந்தி, அவங்களுக்கு அது பிடிக்கல. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு நாள் கழிச்சு தலைமை நீதிபதி ஒருவர் ஓய்வு பெறுகிறார், இந்தியாவின் தலைமை நீதிபதி. அதுக்கு பிறகு நியாயமாக அந்த பதவிக்கு வர வேண்டிய 3 பேர், இந்த 3 பேரையும் புறந்தள்ளி விட்டு ஏஎன் ராய், அவர் ரொம்ப பாப்புலர், அவரை இந்தியாவின் தலைமை நீதிபதியாக பிரதமர் இந்திரா காந்தி பிரசிடென்ட்டுக்கு பரிந்துரை செய்து ஜனாதிபதி நியமித்தார். பெரிய கிரிட்டிசிசம் அப்போ பத்திரிகைகள். நாங்கள் கொஞ்சம் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் இல்லையா, அதனால எங்களோட கூட்டங்கள் இதுல பெரிய அளவுக்கு இதை பற்றி பேசுவோம். அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் அங்கம் வைத்தவர்கள்ல முக்கியமானவர் அந்த விவாதங்கள்ல அங்கம் வைத்தவர்ல முக்கியமானவர் நம்ம சந்திரசூட். இப்போ அவர் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நவம்பர் மாதம் ஓய்வு பெற போகிறார். இது வரைக்கும் அவர் ரொம்ப நற்பெயரோடு இருந்தாரு. ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த நற்பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு விட்டதாகத்தான் நானும் நினைக்கிறேன். ஒரு வழக்கறிஞராகவும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் அதை கண்டித்திருக்கிறார்கள், தவறுன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் தீர்மானம் போட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. போடுவாங்களான்னு நமக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் பொதுவாக சாமானியனுக்கு நீதித்துறை மீதான நம்பிக்கை இதுதான் ரொம்ப முக்கியங்க. பெரிய விற்பனர்கள் எல்லாம் விட்டுருங்க, சட்ட மேதைகள், நம்ம சட்டத்தை இப்படி வியாக்கியானம் பண்ணுவோம், அப்படி வியாக்கியானம் பண்ணுவோம். அப்புறம் சட்டம் ஒரு இருட்டரை அண்ணாவே அந்த காலத்துல சொல்லியிருக்காரு, அதை விட்டுருவோம். ஆனா ஒரு காமன் மேன், அவனுக்கு நீதி கிடைத்ததாக அவன் உணரணும். சரியான நீதி வழங்கப்பட்டதாக ஒரு சாமானியன் உணரப்படுகிற அந்த தருணம் தான் இந்திய சட்டத்துறையில முக்கியமான தருணம். இந்திய நீதித்துறையில என்னோட நண்பர் அவர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு, ஜட்ஜா இருக்கும்போது பேசுவோம் அடிக்கடி மனம் விட்டு.
நீதித்துறை என்பது அநீதித்துறையாக மாறிவிட்டது. அவர் அடிக்கடி சொல்ற வசனங்க இது. எவ்வளோ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் அந்த தென் மாவட்டங்களை சேர்ந்தவர். அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல. நீதித்துறை அநீதித்துறையாக மாறிவிட்டதுன்னு ஒரு சொல்லிட்டே வருவார். நான் எதுக்காக இதை வந்து சுட்டி காட்ட விரும்புறேன்னா, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும். என்ன காரணம்னா, காமன் மேனுக்கு நம்பிக்கை போயிடும். மற்றவங்களெல்லாம் விட்டுருவோம், நம்ம பத்திரிகையாளர்களை விட்டுறலாம், உங்களை மாதிரியான அரசியல் விமர்சகர்களை விட்டுறலாம். ஆனா சாமானியனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படணும். இன்னும் சொல்ல போனால், நீதிபதிகள் வழங்குகிற தீர்ப்பு அது வந்து ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு ஹவ் பீன் டன் தான். நீதி வழங்கப்பட்டது இல்லை, நீதி வழங்கப்பட்டதாக அனைவராலும் உணரப்படுகிற தீர்ப்பு எதுவோ அதுதான் நிஜமான தீர்ப்பு. இதுதான் வந்து எங்களோட காமன் பார்லன்ஸ், நாங்க அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை. ஆனா சந்திரசூட் இல்ல நிகழ்ச்சியில பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு அதுக்கு பிறகு அந்த படத்தை பகிர்ந்து அது மீடியாலையும் எல்லா இதுலையும் பகிரப்பட்டு அதுக்கு பிறகு பிரதமர் அதை பற்றி அவர் வெளியிட்ட அந்த கருத்துகள் அது எல்லாமே வந்து அந்த மாண்பை குலைக்குது. சைக்கோபென்சிம்பாங்க. சைக்கோபென்சின்னா தமிழ்ல பச்சையா சொன்னா காக்காய் பிடித்தல், அதாவது கால் கை பிடித்தல். பிரதமர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு அழைப்பின் பேர்ல போனேன், கலந்து கொண்டேன் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு பாராட்டு அதுல தொனிக்குது. அப்போ சைக்கோபென்சியோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு அதிகாரம் படைத்தவர்களிடம் ஏதோ ஒரு மனதில் நம்ம ஒரு நோக்கத்தோட நேர்மையற்ற முறையில் எப்போது புகழ்கிறோமோ அதுதான் சைக்கோபென்சி. ஜுடிஷியல் சைக்கோபென்சி அதே மாதிரி தான். நிறைய வழக்கறிஞர்கள் நம்ம கோர்ட் ரூம்ல நாங்க பார்ப்போங்க, மை லார்ட் யூ நோ பெட்டர் தேன் மீ, என்னைய விட உங்களுக்கு தாங்க அதிகமா தெரியும் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இப்படியெல்லாம் எப்படி பச்சையா புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் நல்ல அப்ரைட்டா இருக்கிற நீதிபதிகள் அதை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. ஐ நோ பெட்டர் தேன் மீன்னு எந்த வழக்கறிஞர் சொல்றாரோ அதுக்கான எதிர்வினையாற்றிய நீதிபதிகளும் எனக்கு தெரியும். யூ நோ பெட்டர் தேன் மீ என்று அவர் உடனடியாக பதில் சொல்றாரு, உங்களுக்கு தாங்க நிறைய தெரியும், ஏன்னா நிறைய வழக்குகள் எடுத்து நீங்க வாதாடுறீங்க, நாங்க வந்து ஒரு பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி சொல்கிற நீதிபதிகளையும் பார்த்திருக்கிறேன். தலைமை நீதிபதி, இந்தியாவின் தலைமை நீதிபதி இதை விட ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டிருக்கலாம். ஒன்று, அவர் பிரதமர் அழைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வீட்டுல இல்லத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கணபதி விக்கிரகம், அதற்கான ஒரு பூஜை, அந்த பூஜையில குடும்பத்தினர் கலந்து கொள்ளலாம். இல்ல ஒரு பொது மேடை, சட்ட மேடை, ஒரு சட்டத்துறையில ஒரு நீதித்துறையில ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கு, அதுல வந்து அவர் தாராளமாக பிரதமரோடையோ இல்ல பிற உயர் பதவியில் இருக்கிறவங்களோடய கலந்து கொள்ளலாம். ஆனா இல்ல நிகழ்ச்சிக்கு, அதுவும் குறிப்பாக வந்து இது மாதிரியான ஒரு ஒரு வழிபாடு சார்ந்த நிகழ்ச்சிக்கு பிரதமரை அழைப்பது என்பதே அது சரியில்லை. அந்த அழைப்பை பிரதமர் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. அப்படியே அழைத்திருந்தாலும், ஏற்றுக்கொண்டு போயிருந்தாலும் தனிப்பட்டதுக்காக போகும்போது அதுக்கான விளம்பரம் வந்து தேவையில்லை. இப்படியான பல கேள்விகள் இருக்கு. இன்னும் சில நாட்களுக்கு இது பெரிய சூறாவளியாகத்தான் சுழன்று அடிக்கும் என்பது எனது பார்வை. நீங்க சொன்னீங்க மோடி அவர்கள் இதை வெளியிட்டாரு, சில கருத்துக்களை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லி. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க சோசியல் மீடியால. அதாவது இவர் இந்த சந்திரசூட் வீட்டில் கலந்து கொண்டு பூஜை செய்ததன் மூலமாக நீதித்துறையை என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்ல வருகிறாரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இது போன்ற சம்பவங்கள் நீங்க சொன்னீங்க, இது வரைக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு நிறைய பதவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா சிட்டிங் சிஜேயாக இருப்பவர் யாருமே இது மாதிரி பிரதமரை கூப்பிட்டு வச்சு பர்சனல் மீட்டிங் நடத்தினது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. இது மற்ற நீதிபதிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விடாதா? மற்ற அடுத்து வரக்கூடிய சிஜேக்கு இது போன்றுதான் இனிமே நடைமுறை இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை ஏற்படுத்தி விடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களே சார், இது எப்படி பாக்குறீங்க? பொதுவாக நீதிபதிகள் வந்து அச்சுறுத்தலுக்கு பணியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா நீதிபதிகளும் வந்து அச்சுறுத்தலுக்கு பணிவாகன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஓய்வு பெற்ற பிறகு பதவி கொடுக்கும் போது இதே சந்திரசூட் அவர்களே சொல்லியிருக்காரு. ராமசுப்ரமணியன் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனவர் தாங்க, அவரு உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு. அவரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஜாபு ஏதோ ஒரு ட்ரைபியூனல், அதுல வந்து தீர்ப்பாயம், நீங்க வந்து அதுல தலைவரா இருக்கணும்னு அவரே கேட்கிறாரு. சந்திரசூட்டே அவர்கிட்ட கேட்கும்போது அவர் முடியாண்டாரு. இல்ல, என்னோட மனசாட்சிக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சந்திரசூட் சொல்றாரு, இது ஒரு அவரே பேசி அது பத்திரிகையில செய்தியா வெளிவந்ததுதான். சந்திரசூட் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க, ஒரு நீதிபதியே ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு ட்ரைபியூனல்ல உட்காரும்போது, தீர்ப்பாயத்துல உட்காரும்போது உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணும், அது தவறுன்னு சொல்ல முடியாது.
தாராளமா நீங்க அந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாபை ஏத்துக்கலாம்னு அவர் சொல்றார். தான் சொன்னதாக சந்திரசூட் சொல்றார். ஆனா அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு? நான் சொல்லுவேன், இல்லைங்க, அது தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தி விடும். அது அவர் ஓய்வு பெற்றுட்டாரு. ஓய்வு பெற்ற போது பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்பு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. செல்லமேஸ்வர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நீதிபதி. அவரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாபை வந்து மறுத்துட்டாரு. அது போக சில நீதிபதிகள் இது குறித்த வழக்குகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதித்துறையில மட்டும் ஓய்வு பெற்றுவிட்டு மீண்டும் பதவியில் இருப்பதற்கு இடையில 2 வருஷம் 3 வருஷம் கேப் வேணும். ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே வந்து ஒரு பதவிக்கு போகும்போது அந்த பதவியை எதிர்பார்த்து தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த தீர்ப்புகளை வழங்கினாங்கிற சந்தேகம் வந்து பொதுமக்களுக்கு வந்துடும். அது வந்து நீதித்துறைக்கு நல்லது இல்லை. அதனால ஓய்வு பெறுவதற்கும் மறுபதவியில அமர்வதற்கும் இடையே வந்து ஒரு கூலிங் பீரியட் வேணும். குறைஞ்சது 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம். ஆனா அந்த சஜஷனை யாருமே ஏத்துக்கிடல. அது ஒரு நல்ல சஜஷனுங்க. ஏன்னா பிற துறைகள் வேற. நீதித்துறை என்று வரும்போது சில நேரங்கள்ல நம்ம அவங்க வழங்கின பழைய தீர்ப்புகள் பேர்லயே சந்தேகம் வந்துடும். அது வந்து நீதித்துறைக்கு, அதுவும் குறிப்பா சாமானிய நீதித்துறை மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு உகந்ததல்ல. நம்ம உண்மையிலே இதை எப்படி பார்க்கணும்னா, நீதிபதிகளின் மாண்பு, நீதித்துறையின் மாண்பு, இது எல்லாத்தையும் விட பெருசு எதுன்னா சாமானியனுக்கு இருக்கிற நம்பிக்கை தான். இந்த நாட்டில் சாமானியனுக்கான நம்பிக்கை தகர்ந்தால் அது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதை தகர்க்காமல் அரசியல்வாதி அது வேறங்க. ஏன்னா தேர்தலுக்கு நிக்கிறாங்க, அவங்க ஓட்டு கேட்கறாங்க, பல நேரங்கள்ல பல விஷயங்களை பேசுறாங்க, அப்புறம் அதை சௌகரியமா மறந்துடுறாங்க. ஆனா நீதிபதிகள் அப்படி இல்லை. எல்லாருமே பல்வேறு கட்டங்கள்ல நீதிபதிகளா இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆறாருன்னா ஹைகோர்ட்ல பல வருடங்கள் ஒரு ஜட்ஜா இருந்திருக்கணும். சில பேர் வந்து கீழே செஷன்ஸ் கோர்ட்ல ஸ்டார்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல அவங்களோட சர்வீஸை முடிச்ச ஜட்ஜஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்னை எதிர்பார்த்து இவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, இது தவறு என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ஏற்படும். அந்த இடத்துல வந்து சிஜிஐ செஞ்சது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அவர் கண்டிப்பா கூப்பிட்டுருக்க கூடாதுங்க. அரசியல்வாதிக்கு அவருக்கு ஓட்டு வாங்கணும். இந்த மகாராஷ்டிரா தேர்தல் வருது, ஹரியானா தேர்தல் வருது. மகாராஷ்டிரா வழக்குகள், நிறைய வழக்குகள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. அதாவது சிவசேனா, ஒரிஜினல் சிவசேனா எதுங்கிற வழக்கு, பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அப்போ நியாயமாகவே அதுல தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் அந்த தீர்ப்பின் மேல ஒரு சந்தேக சாயல் படிஞ்சிடும். பிரைம் மினிஸ்டர் அவர் ஒரு கட்சியோட ஒரு தலைவர்ல ஒருத்தர், அந்த கட்சி சார்பாக உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு. ஆனா அரசியல் நோக்கம் இருக்கும். அரசியல் நோக்கமே இல்லாத அரசியல்வாதி யாருங்க? இந்தியாவில் இல்லை, உலகத்துல யாரு? கமலா ஹாரிஸும் ட்ரம்ப்பும் அரசியல் நோக்கமே இல்லாம வந்து பேசுறாங்களா அமெரிக்க அதிகாரங்களை பற்றி, அமெரிக்க அரசியல் சாசனத்தை பத்தி? அப்போ இயல்பாக இதுல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது அதிகாரங்கள் வந்து வரையறை செய்யப்பட்டவை, ஒன்றின் அதிகாரத்துல இன்னொன்னு தலையிடக்கூடாது. இந்த கான்செப்டுக்கு அடிப்படையில எக்ஸிக்யூட்டிவ் என்கிற நிர்வாகத்தோட அதிகாரம் வேற, நீதித்துறை என்கிற அதிகாரம் வேற. இந்திரா காந்தி அம்மா காலத்துல 75 எமர்ஜென்சி, 73 காலகட்டத்தில் தான் நான் சொன்ன கேசவானந்த பாரதி வழக்கு மற்றும் வந்து ஏஎன் ராயை வந்து பதவியில் அமர்த்துறது. அதாவது 3 நீதிபதிகளை புறந்தள்ளிட்டு பதவியில் அமர்த்தினது பெரிய கிரிட்டிசிசம். 75 எமர்ஜென்சி வந்துருச்சு. அதுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சியை ஏற்று வழக்கு போகுது கான்ஸ்டியூஷன் பெஞ்சு. இதே சந்திரசூட் அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இருக்கிறாரு. கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜட்ஜு தாங்க, அவர் தான் எழுதியிருக்கிறாரு இதை பத்தி. ரோசஸ், நெய்தர் ரோசஸ் நார் தான்ஸ் அப்படின்னு ஒரு நூல். அது ரோஜா மலரும் அல்ல, ரோஜாவின் முள்ளும் அல்லங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. பெரிய நூல், ஜுடிஷியரி பற்றிய நூல். அதுல அவர் இந்த இதை கோட் பண்றாரு. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் எமர்ஜென்சியில உள்ள அதிகாரங்களை பற்றியும், இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி மூலமாக மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவது பற்றிய வழக்கு. ஊயி நாங்க வந்து சாமானியனுக்காக போராடுகிற பெரிய வீரர்கள் என்று சொல்லிக் கொள்கிற 4 நீதிபதிகள் வாயவே திறக்காம உட்கார்ந்துருந்தாங்க. அவர் எழுதியிருக்காரு ஓய்வு பெற்ற நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, வாயை திறக்காம உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் அட்வொகேட் ஜெனரல் பேசிட்டே போறாரு, தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல். நான் வந்து ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதாவது அப்போ எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு சாமானியனை சுட்டுட்டா, அது மரணத்தில் சம்பவித்தால் அதுக்கு சட்ட வழிமுறை என்னன்னு கேட்டேன்.
அவர் வந்து மயிலாடுறதுக்கு எந்த வழிமுறையும் கிடையாது. எமர்ஜென்சி பீரியட்ல வந்து எந்த அடிப்படை உரிமையும் கிடையாது. இதுதான் வந்து அவர் கொடுத்த பதில். நான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆனா கடைசியில் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு எமர்ஜென்சி கொண்டு வந்தது சரிதான்னு தீர்ப்பு வழங்குச்சு. அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருந்த 3 நீதிபதிகளுக்கு பிற்காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைத்தது. அவர் எழுதியிருக்கிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அந்த புக்கை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நெய்தர் ரோசஸ் நார் தான்ஸ். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜுடிஷியரிய நீதித்துறையை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு வளைப்பதற்கு பல்வேறு சக்திகள் வந்து முயற்சிக்கின்றன. பல்வேறு அரசியல் சக்திகள். அது பிஜேபி, காங்கிரஸ் நம்ம பார்க்க வேண்டாம். இந்திரா காந்தி காலத்துல கமிட்டட் ஜுடிஷியரிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம். நீதித்துறை வந்து கட்டுப்பட்டதா இருக்கணும். யாருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு. பார்லிமெண்ட் தான் உயர்ந்தது. அப்படி இல்லை. என்னன்னா, நம்ம வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபை பின்பற்றோம். நமக்கு வந்து கேஸ்லா தான் உயர்ந்தது. பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றும். தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றும். ஆனால் அதை மறுபரிசீலனை செய்து மாற்று கொண்டு வருவது அல்லது அதை முடக்கி வைப்பது நீதித்துறைக்கு இருக்கிற அதிகாரம். கேஸ்லா கண்ட்ரி. இதுவே வந்து நீங்க பிரான்ஸ் மாதிரியான ஒரு நாடு, அது லெஜிஸ்லேட்டிவ் லா கண்ட்ரி. அதாவது பார்லிமெண்டால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அவையால் நிறைவேற்றப்படுகிற சட்டம் அதுதான் உயர்ந்தது. வேற கான்செப்ட். நம்ம இந்த கான்செப்ட்ல இல்லை. காமன் லா கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபை நம்ம பின்பற்றுறோம். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாற்றவே முடியாதுங்கிறது தான் கேசவானந்த பாரதி வழக்கு 1973 அது. அப்போ இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? காமன் மேனுக்கு நீதித்துறை மீது நமக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டாலும் இந்திய ஜனநாயகம் மீண்டும் மீண்டும் வந்து அதை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்கிறது. நமக்கே தெரிஞ்சு கேரளாவின் கவர்னராக போனது யாருங்க? தமிழ்நாட்டில இருந்து போன தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் தானே. எத்தனையோ நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த அத்துமீறல்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்திய ஜனநாயகம் எல்லாத்தையும் விட உயர்ந்தது, வைப்ரண்ட். அது வந்து இதெல்லாத்தையும் செக் பண்ணிடும். அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், சரிபார்த்து சமன் செய்யும் அமைப்பு இந்திய ஜனநாயகம். அப்படி நம்ம இதை பார்க்கிறோம். சார், ஒரு பக்கம் இப்படியான சம்பவங்கள் நடக்க, இன்னொரு பக்கம் 30 ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம், அதுபோக சீனியர் லாயர்ஸ், இவங்களெல்லாம் இண்டோர் மீட்டிங்ல விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத் வந்து ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. அதுல வந்து கோயில்களை வந்து மீட்பது, எப்படி பாபர் மசூதி வழக்குல வந்து வெற்றி கிடைச்சிச்சோ அதே போல காசி மற்றும் மதுரா வழக்குலையும் வந்து வெற்றி கிடைக்கணும். பசுக்களுக்கு கொள்வதற்கு எதிரான ஒரு பிரச்சனைகள், மதமாற்ற பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து கோர்ட்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும், லீகலா வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல இப்ப ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மெஹ்வால், அர்ஜுன் ராம் மெஹ்வாலும் கலந்து கொண்டிருக்கிறார். அது நடுநிலையா இருக்கக்கூடிய அவரே கலந்து கொண்டிருக்கிறார். இந்த மீட்டிங் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, ஒன்றிய அமைச்சர் என்பவர் அவர் வந்து பிஜேபிக்காரர். அவர் வந்து ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறதுங்கிறத அவங்க கட்சியோட கொள்கை அடிப்படையில கலந்துக்கிறாரு. அதை நம்ம தப்புன்னு பார்க்க முடியாது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க. அவங்க வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களோட சட்ட கருத்துக்களை எடுத்து வைக்க போறாங்க. ஆனா எல்லாமே கடைசியில வந்து நீதிமன்றத்துக்கு வரப்போகுது. அந்த நீதிமன்றத்து பேர்ல சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதா நம்மளோட பாயிண்ட். அப்போ இயல்பாக இது எதை நோக்கி போகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வழிபாட்டு தலங்கள் சட்டம் வச்சிருக்கிறோம். அதாவது எப்போ பாபர் மசூதி பிரச்சனை வந்ததோ அப்பவுமே வழிபாட்டு தலங்கள் சட்டம் வந்துருச்சு. வழிபாட்டு தலங்கள் சட்டப்படி என்னன்னா, ஒரே ஒரு டிஸ்பியூட் தான் இந்தியாவில். அது எதுன்னா வந்து அயோத்தி. அந்த ஒரு டிஸ்பியூட் முடிஞ்ச பிறகு வேற சர்ச்சைக்குரிய ஸ்தலங்கள் மீதான எல்லா டிஸ்பியூட்டும் கிடையாது, நில். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய நாடு, எத்தனையோ 1000 வருஷம் பல்வேறு வகையான ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்திருக்காங்க, படையெடுப்புகள் இருந்திருக்கு, போர்த்துகீசிய சாம்ராஜ்யம் இருந்திருக்கு, எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், முகல் சாம்ராஜ்யம். அப்ப இயல்பாகவே வந்து ஒரு வழிபாட்டு தலத்தின் மீது இன்னொரு வழிபாட்டு தலம் கட்டப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே வந்துங்க, சமணம் பற்றிய என்னோட நூலுக்காக நான் ஆய்வு மேற்கொள்ளும் போது ஏராளமான சமணத்தலங்கள் வந்து இடிக்கப்பட்டு, அதெல்லாம் எவ்வளவு ஒரு 800-1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு மேல வந்து பல்வேறு சிவத்தலங்கள், வைணவ தலங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. நீங்க அதெல்லாத்தையும் வந்து தோண்டி எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்க போய் முடியும் அது? அப்போ டிஸ்பியூட் கிடையாதுங்கிறது தான் நம்மளோட வழிபாட்டு தலங்கள் சட்டம். அப்போ காசியோ மதுராவோ அந்த டிஸ்பியூட் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஆனா அது வந்து கீழே செஷன்ஸ் கோர்ட்டு இல்ல கீழமை நீதிமன்றங்கள்ல இது பேசப்படுது. ஆனா மேலமை நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த சட்டம் வந்து ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம், அது சுப்ரீம் கோர்ட் அங்கீகரித்த சட்டம். எனவே அதன்படி வந்து இந்த வழக்கெல்லாம் இல்லை என்று அவங்க சொல்லணும்.
அப்படி சொல்லணுங்கிறது தான் உண்மையான விஷயம். சொல்லாம போனாங்கன்னா சந்தேகம் வரும். என்ன காரணம்? இது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் தான். அப்போ எப்படி சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டுமோ அதே மாதிரி நீதியரசர்களும் சந்தேகத்திற்கு இடமானவர்களாக இருக்கக்கூடாது. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இயங்க வேண்டும். அது எப்படி நம்ம அதை நிரூபிப்பது? எப்படின்னா தங்களோட செயல், நடத்தை, தோற்றம் இதன் மூலமாகத்தான். அப்ப எங்களுக்கு உரிமை இல்லையா? அது நீதிபதிகள் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு உண்மையிலேயே மற்றவங்களுக்கு இருக்கிற உரிமை கிடையாது. மற்றவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்கலாம், இல்ல சட்ட அமைச்சரை சந்திக்கலாம், அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கலாம். ஆனா நீதிபதிகள், நீதியரசர்கள் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. காரணம் அது அவர்களோட பதவி பொறுப்பு. இதை உணர்ந்து நடந்து கொள்வதுதான் அனைவருக்கும் நல்லது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.